கிரிக்கெட்டுக்கு எப்படி நம்ம எல்லாரும் தமிழ் மக்கள் எல்லாரும் கூடி அத வந்து நம்ம வந்து ஜெயிச்சோமோ, அது மாரி இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைங்க. அதாவது விவசாய பொருட்களுக்கும், இங்க சிறு சிறு வியாபாரம் பண்ற வியாபாரிகளுக்குமே வந்து நம்மளோட சப்போர்ட் தேவை. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் முடிவு பண்ணா எத வேணாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். அது மாரி நெறைய விஷயங்கள சாதிச்சும் காமிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஆயுத பூஜை நடந்துச்சுல, கோயம்பேடுலலாம் வந்து ஹோல்சேல் இல்லாம இந்த மாரி ரீட்டெயில்ல வந்து விக்கிற ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்கலாம் வந்து நெறைய இந்த மாரி ஆயுத பூஜைங்கிறது எங்க அப்பாவுமே வாழைப்பழ வியாபாரம் பண்ணுவாங்க. நெறைய கடன் வாங்கி தான் வந்து அந்த ஆயுத பூஜைக்கு அந்த தார்லாம் வாங்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது மாரி அங்க ஆயுத பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் சுண்டல், இந்த அங்க சாமி படைக்கிறதுக்கான அந்த பொருட்கள்லாம் வந்து பழங்கள் இதெல்லாம் வந்து அதாவது இந்த மாரி கடன் வாங்கி தான் அவங்க வந்து வியாபாரத்துக்கு நெறைய வந்து அடுக்கியிருக்காங்க அந்த பொருட்கள் எல்லாம். ஆனா பார்த்தா மக்கள் கிட்ட இருந்து மந்தமான ஒரு வியாபாரம் தான் நடந்துச்சுன்னு ரொம்ப வேதனைப்பட்டாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல யாருமே இன்னைக்கு போய் கடையில வாங்கணும் அப்படி இல்ல. ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணா உடனே வந்துரும். இது எல்லாமே கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் அந்த சம்பாத்தியம்லாம் போகும். இதே நம்ம ஒரு சின்ன சின்ன நம்மளே சுத்தி இருக்க சின்ன சிறு வியாபாரிகளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணா அவங்க 2 பேருக்கு 3 பேருக்கு வேலை குடுப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்க மக்கள் வந்து பொழைப்பாங்க. அதுல வர காசுல அவங்க முன்னேறுவாங்க. அதாவது முன்னாடிலாம் பண்டமாட்டு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருள குடுத்து ஒரு பொருள வாங்குவோம். அது மாரி நம்ம ஊர்க்காரங்க கிட்ட நம்ம ஊர் பொருளுக்கு, நம்ம ஊர் தொழிலாளிக்கு, முதலாளிக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா வேற யாருங்க சப்போர்ட் பண்ண போறோம்? தயவுசெய்து நம்ம வந்து உடல் பயிற்சியோ இல்ல அதாவது உடல் பருமன் ஆகுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம எங்கேயுமே போய் எல்லாமே வந்து ரொம்ப வந்து லேசியா ஆயிட்டோம். அதனால இந்த மாரி போனா 4 பேர பார்க்கலாம், 4 மக்கள் எப்படி இருக்காங்க, அது விக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொரு விவசாயியும், ஒவ்வொரு சிறு குறு தொழில் பண்றவங்களோட கஷ்டங்கள நம்ம தெரிஞ்சுக்குவோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அந்த குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். தயவுசெய்து போய் நேரடியா வாங்குங்க. உங்க பக்கத்துல இருக்க கடையில காய்கறி வாங்குங்க. அதே மாரி இந்த மாரி பொருட்கள்லாம் இந்த மாரி வாங்கும்போது இந்த மாரி பழங்கள்லாம் போய் அவங்களுக்கு வாங்கி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இது நம்ம முன்னெடுத்தா இது பெரிய மாற்றத்த உருவாக்கலாம். நெறைய பேர் வந்து நேத்து ரொம்ப வேதனையா பதிவிட்டு இருந்தாங்க. இது எனக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நானா போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்ன மாரி கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளவு நம்பிக்கையோட அத அவங்க வாங்கியிருப்பாங்கன்னு. ஸோ இந்த நம்பிக்கைய அடுத்து தீபாவளிக்கு வர பர்ச்சேஸ்ல வந்து நீங்க எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. சிறு குறு தொழில் செய்றவங்க, அதே மாரி உங்க பக்கத்துல இருக்க கடைகளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுமே சொல்லியிருக்காங்க. இந்த மாரி நம்ம உள்நாட்டு பொருட்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ தயவுசெய்து நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட சப்போர்ட்டையும் ஆதரவையும் நம்ம ஊர்க்காரங்களுக்கு குடுங்க அப்படிங்கிறத நான் ஒரு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க, யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.